உங்ககிட்ட ஆதாளம் இருக்கு. ஆமாம். காட்டாமணக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அது சொல்லுங்கள், இதுலேருந்து மக்கள் தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த காட்டாமணக்கு என்கின்ற ஆதலை மூலிகை இதை ஒடிச்சிங்கன்னா பால் வரும். ஆமாம். இந்த பாலை வந்துட்டு பல் ஆட்டம் பல் சொத்தைகளுக்கு மேலே போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த பூச்சி உடனே இறந்துட்டு வந்து பாருங்கள் பால். ஆமாம். இந்த பாலை பல்லுக்கு போட்டு தேய்க்கலாம், ஒன்றும் ஆகாது. அதே போல் பல் ரொம்ப ஆடுறவங்க, பல் வலிக்கிறவங்க இந்த சின்ன செடியாக பார்த்து பிடிங்கன்னா அந்த வேர் வரும். அந்த வேரை கட் பண்ணி பல் குச்சி மாதிரி ப்ரஷ் மாதிரி அப்படியே தேய்ச்சிட்டு வரும்போது ஒரு 2 ஹவர்ஸுக்கெல்லாம் பல் வலி நின்றுடும், பல் ஸ்ட்ராங் ஆகிடும். ஏங்கப்பா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை இது. அந்த மருள் இருந்தால் கூட அந்த மருளுக்கு வச்சா கூட அந்த மருள் கரைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு நல்ல மூலிகை. சரிங்க. அது ஆதலை என்று சொல்லக்கூடிய காட்டாமணக்கு, கருப்பு காட்டாமணக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு எலும்பு பிராக்சர் ஏற்படுதுங்கள்ல. ஆமாம். அதுக்கு வந்துட்டு இந்த இலைகளை அரைத்து லேசாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கையில் அந்த எந்த இடத்துல பிராக்சர் அங்கே மேலே போட்டு கட்டு போட்டோம்னா அந்த எலும்பு சீக்கிரம் கூடிடும். ஐயா, மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா.